என் மகன் சிலம்பரசன் அவர்களுடைய பிறந்த நாளை, அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை சிலம்பாட்டத்துடன் சேர்த்து கொண்டாட வேண்டும் என்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு சிலம்பாட்டம் படத்தின் மறு வெளியீட்டை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று துடிப்போடு ஒரு எழுச்சியோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எல்மா பிக்சர்ஸ் எத்திராஜ் அவர்களே, அவருக்கு கரங்கொடுக்க அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய இனிய நண்பர், தயாரிப்பாளர், ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் உடைய அன்பு நண்பர் குகன் அவர்களே, மற்றும் இந்த படத்தை இயக்கி ரசிகர்களை அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய மனங்களை எல்லாம் மயக்கி தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த படத்தின் இயக்குனர், என்னுடைய என்னுடைய குடும்ப நண்பர் என்று அவர் சொன்னார். உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களை, கவிஞரை பற்றி. அவர் எங்களுடைய குடும்ப நண்பர், என் மனைவி இல்லத்தை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் வீட்டிலே இருக்கக்கூடிய அவருடைய மகளை நான் என் படத்திலே பாட வைத்திருக்கின்றேன். என்னுடைய மகன் படத்திலே சரவணன் இயக்குனராக பணியாற்றி இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான படத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சரவணன் இன்றைக்கு இங்கே வந்து மேடையிலே வாழ்த்தி அமைந்திருக்கின்றார். அதை போல இங்கே வரவேற்று பேசிய, நல்ல பேருக்கேற்றவாறு கன்னி தமிழிலே கவிதை நடையிலே எல்லோரையும் வரவேற்று பேசிய அன்பு சகோதரி கவிதா இங்கே அழகாக, அற்புதமாக, தெளிவாக, நல்ல உச்சரிப்போடு, உற்சாகத்தோடு தமிழை உச்சரித்த அழகை பார்க்கின்ற போது இன்னும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தமிழ் திரையுலகத்திலே இதை போன்ற சான்றுகள் இருக்கட்டும், இதை போன்ற சாட்சிகள் இருக்கட்டும், இதை போன்ற தடயங்கள் இருக்கட்டும். அவருடைய பேச்சை கேட்டவுடன் இந்த படத்தை பத்தி எந்த இடத்துல எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி தான் பேசணும். அந்த அம்மா வந்து என்ன பார்த்த உடனே, நான் இங்கே வந்திருக்கிறது, நான் ஒரு பார்வையாளராக வந்திருக்கின்றேன். நான் இப்பெல்லாம் எந்த மேடைக்கும் அதிகமா போறதில்லை. சமீபத்தில் என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய முன்னோடி, எனக்கு பிடித்த இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களுடைய 50 ஆண்டு கால பாராட்டு விழாவுக்கு செல்ல வேண்டும் என்று நான் கலாட்டா.com ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாரும் நினைப்பீங்க கூப்பிட்டோன்னு போயிடும். கூப்பிடுற விதத்துல கூப்பிட்டாரு, அன்பா கூப்பிட்டாரு, பண்பா கூப்பிட்டாரு, பக்குவமா கூப்பிட்டாரு பாக்கியராஜ். அவரே கூப்பிட்டாரு, அதனால மட்டும் போனேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம், ஒரு விநியோகஸ்தரை மதிக்க வேண்டும். இன்னைக்கு வந்து நம்ம எல்மா பிக்சர்ஸ் எத்திராஜ் இந்த படத்தை வெளியிடுகிறார் என்று சொன்னால், ஏதோ எங்கிருந்தோ ஒரு கரும்பு தோட்ட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனாலும் எனக்கு சினிமா மேல ஈடுபாடு, யாருக்கு வேணாலும் சினிமாவில் ஈடுபாடு வரலாம், அது வேற விஷயம். வந்து அவங்க சினிமாவை ரசிக்கலாம், சினிமாவில் என்ன வேணா பண்ணலாம். ஆனால் அவர் விநியோகஸ்தராக இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 படங்களுக்கு மேல, என்னுடைய மகனுடைய மாநாடா இருக்கட்டும், மார்க் ஆண்டனியா இருக்கட்டும், மார்த்தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு படங்களை, அது அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், அத்தனை படங்களை வெளியிட்டு பார்த்தவர். அவருக்கு இந்த படத்தின் மீது ஒரு தாளாத ஒரு இது. அவருக்கு பாலன் என்று என்னுடைய இனிய நண்பர் தான் இந்த படத்தை வாங்குவதற்கு, இது எல்எம்எம் இந்த படத்தை தயாரித்தது என்னுடைய இனிய நண்பர், மறைந்துவிட்ட எல்எம்எம் லட்சுமி மூவி மேக்கர்ஸ் உடைய முரளி அவர்கள். இந்த சரவணன் சொன்ன மாதிரி இந்த படத்துடைய பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டு. அந்த காலகட்டத்தில் இந்த படம் ரொம்ப பெரிய பட்ஜெட்டு. அதை எடுக்க அவர் தயங்கிய போது, நாம் இன்னைக்கு எல்எம் முரளியோட பையன் கோகுல் அவர் இருக்காரு, கோகுலுக்கு கூட தெரியும், அந்த தயாரிப்பாளருக்கு முரளிக்கு அந்த அளவுக்கு நான் உறுதுணையாக அவருக்கு உற்சாகத்தை ஊட்டி ஊக்கத்தை கொடுத்து இது பண்ணேன். ஏன்னா பட்ஜெட் எப்படின்னா, முரளி சார், சரவணன் நீங்க கேளுங்க, சரவணன் சொன்ன சப்ஜெக்ட், அதுக்கு என்ன
தேவைன்னு யோசிக்காதீங்க. பட்ஜெட் சப்ஜெக்ட பாருங்க, பட்ஜெட்டை பார்க்காதீங்க. அடிச்சு அடிச்சு சொன்னேன். அதே மாதிரி அவரால் முயன்ற அளவு அந்த காலத்துல இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் படம், அந்த அளவுக்கு அவர் எடுத்திருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர். அந்த படம் அந்த காலத்திலேயே இதுல வந்து என்னோட சிலம்புடைய இனிய நண்பர் என்னுடைய காதல் எழுதுதலை படத்தில் இது பண்ணி, அதுக்கப்புறம் மன்மதன் படத்தில் சிலம்பால இது பண்ணப்பட்ட நம்முடைய நண்பர் சந்தானம் இந்த படத்துல அற்புதமான காமெடி ரோல் பண்ணியிருப்பாரு. படம் வந்து சார், என் பையன் என் பையனோட பிறந்த நாள் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து அந்த படத்தை பத்தி நான் சொல்றதை விட, இந்த ரீ ரிலீஸ் காலகட்டத்தில், ரிலீஸ் காலத்தை விட இந்த ரீ ரிலீஸ் காலம் இது ஒரு மாறுபட்ட காலம். இது ஒரு ஏஐ காலம், இது ஒரு சாட் ஜிபிடி காலம். இன்னைக்கு இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு. படங்கள்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் அவுட்புட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுண்டு எல்லாமே வேற ரேஞ்சு. நான் அதை என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா, நான் அப்படி பார்க்குறேன், படத்தை பார்க்குறேன், பிரமிக்க வைக்குது. என் பையங்கிறதெல்லாம் அதெல்லாம் தூக்கி அந்த வைக்கணும். நான் முதல்ல படைப்பாளி அப்படிங்கிறத விட நான் பெரிய ரசிகன். நான் எல்லா படத்தையுமே ரசிப்பேன். நான் பயங்கர கலா ரசிகன், தியேட்டர்ல போய் படம் பார்க்கக்கூடிய ரசிகன். இந்த படம் நான் தியேட்டர்ல பார்த்தேன். இங்கே இந்த நம்மளுடைய பிரசாத் இந்த நம்மளுடைய லேப் தியேட்டர்ல பார்க்கவுள்ளே பிரமிக்க வைக்குது. என்னன்னா, என்ன கலர்ஃபுல் ஃப்ரேம். நானே பிரம்மாண்டமா படம் எடுக்கிறவன், பிரம்மாண்டமா டான்சஸ் போட்டு எடுக்கிறவன். அந்த தமிழன் அந்த பாட்டுக்கு தமிழன்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டுக்கு என்ன கலர்ஸ், என்ன டான்சஸ், என்ன கோரியோகிராஃபி, அதுல என்ன ஆர்ட் டைரக்ஷன், அதுல வந்து அவர் ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ஃப்ரேம் ஒன்னுலயும் அது ஜொலிக்குதுன்னா பேசிக்கலி அவர் கேமராமேன். அந்த ஒளிப்பதிவாளரா இருந்து தன் உள்ளத்தில் பதிவு செய்த விஷயத்தெல்லாம் படத்தில் எடுத்திருக்காரு. என்னடா இதுன்னா, ஒரு படத்தை பத்தி பேச வந்தா அதை பத்தி பேசணும், அதோட இயக்குனரை பத்தி பேசணும், அந்த படத்தை இன்னைக்கு பெரும் முயற்சி எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எத்திராஜை பத்தி பேசணும். அதுக்கு வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்து கரம் கொடுத்திருக்கு. இந்த படத்தில் நடித்தது என் மகன், அவரு இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்தது தயாரிப்பாளர் குகன். நான் என் மகனையும் பார்க்கின்றேன், குகனையும் பார்க்கின்றேன். இன்னொன்னு, இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே, சந்தானமா இருக்கட்டும், சந்தானம் எஸ், சரவணன் டைரக்டர் எஸ், சிம்புவோட அந்த தமிழ் கதாபாத்திரத்தில் உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாங்க அந்த அம்மா ஸ்னேகா, அது எஸ். சிலம்பரசனும் ஸ்னேகாவும் அந்த அந்த மச்சான் பாட்டு இருக்கு பாருங்க, என்ன மச்சான் பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, தச்சான் மனச தச்சான்னு சொல்லக்கூடிய நான் முத்துக்குமார் எழுதின அந்த பாட்டு, அவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய அந்த பாட்டு அவ்வளவு பிரம்மாண்டம் எடுத்திருப்பாரு. அப்படியே சும்மா அந்த அவுட்டோர்ல அந்த பாட்டோடைய அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு என்ன வந்து சரவணன் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. எல்எம் முரளி வந்து சொன்னப்ப அந்த பாட்டு படத்துல அவ்வளவு லவ்லியா இருக்கும். அது வந்து இளையராஜா அண்ணன் பாடியிருப்பாரு. அந்த பாட்டை அந்த ரெண்டு பேரையும், சிலம்பரசன் ஸ்னேகா ரெண்டு பேரையும் பார்த்தாக்கா, சிலம்பரசன் ஒரு எஸ், ஸ்னேகா அந்த அம்மாவுக்கு ஒரு இனிஷியல் எஸ், இந்த எஸ் சேர்ந்தா டபுள் எஸ், அதாவது எஸ்எஸ். அதாவது நம்ம எஸ்எஸ் சொன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவோம்ல, அதுதான் எஸ்எஸ் சொல்லுவோம். அத மாதிரி எவர் கிரீன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்ல, அது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளஸ் ஏ ஃபீல். என்ன லவ், என்ன ரொமான்டிக், என்ன யதார்த்தமா இருக்கும் தெரியுமா அந்த பாட்டு. நான் முத்துக்குமார் அப்படியே அந்த பாட்டு அப்படி திட்டிருப்பாரு. அப்புறமா தமிழன் பாட்டுக்கு நம்முடைய மறைந்து விட்ட அண்ணன் வாலி அந்த பாட்டு அப்படியே அற்புதமா திட்டிருப்பாரு. எல்லாத்த விட அந்த காலத்துல எல்லா பப்ளியும் எல்லா யூத்தும் கொண்டாடின பாட்டு தான் அந்த வேர் இஸ் த பார்ட்டி. அந்த பாட்டு படமாக்கப்பட்டது டிஆர் சிம்பு கார்டன்ல, எங்க தோட்டத்துல தான் எடுத்தாங்க. சரவணனுக்கு தெரியும். இன்னைக்கு டிஆர் கார்டன், சிம்பு கார்டன் அன்னைக்கு சிலம்பாட்டம் எடுத்த காலத்து கட்டத்தை கூட இன்னைக்கு வேற கட்டத்துல மாறி இருக்கு. இது என்னன்னா, அந்த அளவுக்கு இந்த படத்தை ஒரு நல்ல நேர்த்தியாக எடுக்கப்பட்ட படம் இன்னைக்கு ரீ ரிலீஸ் பண்ணா, இது ரீ ரிலீஸுக்கு ஒரு ஆப்டான படம் என்பதை எல்மா பிக்சர்ஸுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சமீபத்துல வந்த படங்கள்ல லவ் ஸ்டோரிஸ் பயங்கரமா ப்ரூவ் பண்ணுது அப்படின்றது ஒத்துக்கிட்டாங்க. அத்தனை படங்கள், வாரணமாயிரமா இருக்கட்டும், நான் உதாரணம் எத்தனையோ சொல்லலாம்.
என்னுடைய பையனுடைய வாழ்க்கையில என்னையே கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு மனசுல யோசிக்க வச்ச படம் லவ் ஸ்டோரியில. நானே ஒரு தடவை ராகம் கொடுத்தவன், ரயில் பயணங்கள் கொடுத்தவன், கிளிஞ்சல் மியூசிக் பண்ணவன், மைதிலி காதல் எடுத்தவன், உயிருள்ள விஷயம் எடுத்தவன், இன்னைக்கு உயிருள்ள விஷயம் கூட ரீரிலீஸ் பண்றேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட். எத்தனையோ லவ் ஸ்டோரி கொடுத்துருக்கேன், பூக்களை பதிக்காத மியூசிக் பண்ணியிருக்கேன். ஆனா என்னையே என் வாழ்நாளிலேயே என்னையே திகைக்க வச்சு ரசிக்க வச்ச ஒரு பெரிய லவ் ஸ்டோரி விண்ணை தாண்டி வருவாயா. இன்னைக்கு லவ் ஸ்டோரிக்கு இன்னைக்கு இல்ல சார், டி ராஜேந்தர் இல்ல, இன்னைக்கு இல்ல. அது கல்யாண பரிசு காலமா இருந்தாலும் சரி, தேவதாஸ் காலமா இருந்தாலும் சரி, வசந்த மாளிகை காலமா இருந்தாலும் சரி, மறைந்து விட்ட மக்கள் திலகம் அவர்களுடைய அன்பேவா காலமானாலும் சரி, லவ் ஸ்டோரி தான். அதை ஒண்ணுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது அன்னைக்கு இல்லைனாலும் அது ஒரு லேண்ட்மார்க் தான். அப்படி ஒரு விண்ணை தாண்டி வருவாய், அப்படி ஒரு லவ் ஸ்டோரி அது. ஆனா ஆக்ஷன் படமும் ரீ ரிலீஸ்ல நிக்குங்கிறத ப்ரூவ் பண்ணது நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட மங்காத்தா ரீ ரிலீஸ்யா. அது கூட அத்தனை புது படத்தை விடுறாங்க, நிக்கலையே, புது படங்கள் விக்கலையே. என்ன காரணம்? கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட ராஜா. பையனோட பிறந்த நாள் உணர்ச்சி வசப்படாம இருக்கணும், தன்மையா பேசணும், மென்மையா பேசணும் அப்படின்னு மென்டலா என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அந்த எதுக்கு சொல்றேன்னா, உணர்ச்சி ஏன் வசப்படுறேன்னு சொல்லிட்டாக்கா, அன்னைக்கு சாதிச்ச அந்த சாதனைய இன்னைக்கு சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறதுக்காக தான் ரீ ரிலீஸ்லாம். பாருங்க, ஒரு தடவை ஒண்ணும் இல்ல, அங்க இந்த பேனரோட சைஸ் சின்ன அடிச்சிருக்காரு, 10க்கு 25. அவருதான் இந்த ஃப்ரேமிங் தூக்கி நிற்கிற. அதாவது பார்த்தா கிட்ட போய் அந்த ஒரு போட்டோ பார்த்தா அப்படியே என் பையன் தான். அந்த என்ன 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 அந்த என்ன கலர் சேச்சுரேட், என்ன பியூட்டிஃபுல்லா, என்ன பிக்சல் ரேட்டு, அப்படியே நேர்ல பாக்குறது மாதிரி ஒரு கலைஞன். அந்த பிரிண்டிங் கூட, அந்த ஸ்டில் போட்டோகிராஃபி யார் எடுத்திருப்பான், அதை எப்படி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் நான் ரசிக்கிறேன். நான் கலா ரசிகன். அது மாதிரி படங்கள் ஒன்னும் தமிழ் சினிமா ஒன்னும் சாதாரண சினிமா உலகம் கிடையாது. பல சாதனைகள் கொடுத்த சினிமா உலகம். இன்னைக்கு கொஞ்சம் அப்படி சறுக்கிக்கிட்டு இருக்கலாம். ஒரு காலகட்டம் சறுக்கனா ஒரு காலகட்டம் சரித்திரத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை இந்த படம் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொன்னா, எனக்கு கொஞ்சம் அப்படியே கணச்சிக்கிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சேன்னு தொண்டை வரல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே, நான் என்ன பேசிக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு பக்கம் வறண்ட தொண்டையை பார்ப்பேனா, திரண்ட இந்த கூட்டத்தை பார்ப்பேனா. ஆனா இந்த காலை நேரத்திலும் திரண்ட இந்த கூட்டத்தை பார்க்கின்ற போது வறண்ட தொண்டையை பத்தி கவலைப்படவே இல்லை. கரை புரண்டு வரக்கூடிய அந்த தமிழை மட்டுமே பார்க்கிறேன், அந்த வார்த்தையை மட்டுமே பார்க்கிறேன். சார் அவர் சொன்னார் பாருங்க சார், காலத்துக்கும் வாலி என்ன எழுதின தமிழனை பத்தி ஒரு பாட்டு. இந்த பாட்டு படத்துல கேரக்டர் செக்ஷன் பேரே தமிழியா. அதுக்கு என்ன காரணம்? உளுந்தூர்பேட்டை சண்முகம் பையனுக்கு பச்ச பேரு சரவணன். சிலம்பரசன் நடிச்ச படம் சரவணன். டிஆர் டைரக்ட் பண்ண படம் எங்க வீட்டு வேலை நடிச்சது. அந்த காலத்துல நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவர்களோட படத்துல கலக்கன சங்கீதாமா இருக்காங்களே, அவங்க என்னுடைய எங்க வீட்டு வேலன் படத்துல சிலம்பரசனுடைய அந்த காலத்து படத்துல நடிச்சவங்க.